Hello students, welcome to Surya Max. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பாலினாமியல்ஸ் ஒர்க்ஷீட்டில் எக்ஸசைஸ் 6.7. ஸோ இந்த ஒர்க்ஷீட்கான சொல்யூஷன் நம்ம பார்க்கலாம். நமக்கு எக்ஸ்பேண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பேண்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். ஜென்ரலாக எக்ஸ்பேண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பவர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம உள்ளே கொண்டு போய் நம்ம இன்சர்ட் பண்ணணும். இந்த பவரை நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போகணும். ஸோ அப்படி எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு ஆன்சர் எப்படி வரும்னு பாருங்கள். பவர் உள்ளே வந்ததுன்னா ஸ்கொயர். ஸோ 5 2s are 10 நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தா அதே சேம் கான்செப்ட் தான். இங்கே பவர் கொடுத்தீங்கன்னா மல்டிப்ளை ஆகும். 5 3s are 15 இசட் பவர். இங்கேயும் நீங்கள் பவர் கொடுத்தீங்கன்னா 5 4s are 20. ஸோ ஜஸ்ட் பவர் உள்ளே போனோன்னே நமக்கு மல்டிப்ளை ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதே போல நமக்கு பவர் mn இருக்காங்க. இந்த ரெண்டு பவரும் பவர் உள்ள போகும்போது நமக்கு மல்டிப்ளிகேஷன் ரூல் ஃபாலோ பண்ணணும். 7 4s are 28, 7 3s are 21 அப்படின்னு போட்டிருந்தா உங்களோட ஆன்சர் கரெக்ட். அதே போல நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த பவர் நமக்கு இங்க உள்ள கொடுத்துருக்கிற ரெண்டு பவரோடய சேர்ந்து மல்டிப்ளை ஆகும்போது p பவர் 4 2s are 8 தென் சாரி இந்த கொஸ்டின் பாருங்க, இன்னும் ஒரு ஸ்டெப் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பி வேரியபிள் அப்படிங்கும்போது நமக்கு ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். பி பவர் 4 இன்டூ பி ஸ்கொயர் அப்படின்னா பி பவர் இந்த ரெண்டு பவரும் ஆட் ஆகி 4 + 2 6 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டுக்கு உள்ள இருக்கிற இந்த ரெண்டு பவரையும் சிம்பிளிஃபை பண்ணுங்க. இட்ஸ் பி பவர் 6. பி பவர் 6 கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கு ரூல் தெரியும். பவருக்கு பவர் கொடுத்தீங்கன்னா ரெண்டு மல்டிப்ளை ஆகும். ஸோ 6 2s are 12 அப்படின்னு போட்டிருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். இந்த கொஸ்டின் பாருங்க. பவர் ரெண்டுக்கும் நீங்க கொடுத்தீங்கன்னா இது இஸ் கியூ பவர் 4 2s are 8 அண்ட் ஆர் பவர் 2 2s are 4 அப்படின்னு கொடுத்ததுல நம்ம ஆன்சர் சரியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இங்க ஆக்சுவலா ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னா பவர் 1 இருக்கு. அப்போ என்ன நடக்கும்? பவர் 1 இருக்குன்னா இது 7 1 is 7 அப்படியே வந்துடும். இது y பவர் 7 அப்படின்னு வந்துடும். ரெண்டுமே இங்கே 1 இருக்கு. மல்டிப்ளை ஆனால் 7 7 அப்படின்னு கிடைக்கும். இங்கே நமக்கு 3 2s are 6 வந்துடும். இங்கே நம்ம கொடுத்தோம்னா 3 3s are 9 அப்படின்னு கொடுத்துருந்தா இது சரியான ப்ரொசீஜர். கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. இங்கே பவர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஷீட்டில் கொடுத்த மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லா டேர்ம்ஸ்க்கும் பவர் கொடுங்க. 4க்கு கியூப் கொடுத்தீங்கன்னா 4 4s are 16 4s are 64 அப்படின்னு கிடைச்சிரும். 3க்கு கொடுத்தீங்கன்னா 27 கிடைக்கும். ஸோ 4 கியூப் அப்படின்னு எடுத்துக்கணும். வாட் இஸ் 4 கியூப்? இட் இஸ் 4 into 4 into 4 into 4 into 4. அதே போல் 3 கியூப் டினாமினேட்டரில் 3 இருக்கு. அவருக்கு நம்ம 3 கியூப் கொடுத்தோம்னா 3 into 3 into 3 பார்த்தீங்கன்னா நமக்கு 27 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இந்த ப்ரொசீஜரை. தென் இந்த பவர் உங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நமக்கு தெரியும். 3 2s are 6. இந்த கொஸ்டின் பாருங்க. பவர் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர், ஒய் கொடுத்தோம்னா ஒய் ஸ்கொயர்னு வந்திருக்கும். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பவர் எங்கேயும் கொடுக்கணும், பவர் எங்கேயும் கொடுக்கணும். ரெண்டு பக்கமும் பிரித்து கொடுங்க. நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுக்கும் ஷேர் பண்ணணும். பவர் ஷேர் பண்ணீங்கன்னா இட்ஸ் எக்ஸ் பவர் 5 2s are 10 டிவைடட் பை ஒய் பவர் 3 5s are 15 போட்டிருந்தா நமக்கு ஆன்சர் கரெக்ட். இந்த இடத்துல ரெண்டு பவரும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் அப்படின்னு கொடுத்தோம்னா இட்ஸ் பி பவர் 4 டிவைடட் பை கியூ பவர் 4. நமக்கு பி பை கியூ அப்படின்னு எப்படி போட்டாலும் பி டிவைடட் பை கியூன்னு போட்டாலும் ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டும் டிஃப்ரெண்ட் கிடையாது. ஸோ நம்ம ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸ்லையும் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே, பி பவர் 4 கியூ பவர் 4. இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. m பவர் கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு நம்ம பவரை ஷேர் பண்ணோம்னா 4 2s are 8 வந்துடும். டினாமினேட்டருக்கு 4 3s are m பவர் 12 அப்படின்னு வந்துடும். 4 2s are 8 4 3s are 12. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. பவர் 2 கொடுத்தீங்கன்னா 2 ஸ்கொயர் 2 2s are 4, எக்ஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர், ஒய் கொடுத்துருந்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருந்தோம்னா நமக்கு இந்த கொஸ்டின் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஓகே, த நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். 6.7. இந்த நெக்ஸ்ட் பேஜ் சேம் டைப் கொஸ்டின் தான். இப்போ எல்லாமே மோஸ்ட்லி நெகட்டிவ்ல கொடுத்துருக்கோம். ஸோ நெகட்டிவ்க்கு ஸ்கொயர் கொடுக்கும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் மைனஸ் இன்ட்டு மைனஸ். ஏன்னா மைனஸ்னா ஆக்சுவலாக -1 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை -1 இன்ட்டு
மைனஸ் ஒன்னா ரெண்டு சேம் சைன் தான் மல்டிப்ளை ஆகும்போது ப்ளஸ் கிடைச்சிரும். நம்ம 1 1 இஸ் 1. ஸோ இங்கே வந்து நமக்கு ரெண்டுமே சேம் சைன். மைனஸ்க்கு நீங்கள் ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ப்ளஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 3க்கு ஸ்கொயர் எடுத்தால் 9xக்கு ஸ்கொயர் எடுங்க, ஒய்க்கும் ஸ்கொயர் எடுங்க, இசட்டுக்கும் ஸ்கொயர் எடுங்க. இங்கே எல்லாமே 1 1 1 இருக்கிறதா மீனிங். ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணினா அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க இங்கே பவர் மைனஸ்க்கும் பவர் எடுக்கணும். ஆக்சுவலாக -2 அப்படி நீங்கள் எப்படி எடுக்கலாம். மைனஸுக்கு பவர் எடுத்தாலும் சரி, இல்லை -2 த ஹோல் கியூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டு -2 இன்ட்டு -2 இன்ட்டு -2 எல்லாமே ஒரே ப்ரொசீஜர் தான். ஸோ டோட்டலாக 3 மைனஸ் மல்டிப்ளை ஆகுது -2 2s are 4 4 2s are 8 அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ பாருங்க மைனஸ் கியூப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவ்ல தான் வரும். இங்கே ஈவன் பவராக இருந்தால் தான் பாசிட்டிவ். ஆட் பவர் வரும்போது நமக்கு மைனஸ் தான் நமக்கு ஆன்சர்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். 2 கியூப் உங்களுக்கு தெரியும். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 8. ஸோ எம்முக்கு பவர் எடுத்தா எம் கியூப், தென் என்னுக்கு பவர் எடுத்தீங்கன்னா என் கியூப் அப்படின்னு வந்துடும். இங்க பாருங்க அதே தான். இங்க 2க்கு ஸ்கொயர் கொடுத்தா நமக்கு 4, எக்ஸுக்கு ஸ்கொயர் கொடுத்தீங்கன்னா எக்ஸ் பவர் 2 2s are 4, ஒய்க்கு கொடுத்தீங்கன்னா 2 2s are 4 அப்படின்னு வந்திருந்தா நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ 10க்கு ஸ்கொயர் கொடுங்க. 10க்கு ஸ்கொயர் கொடுத்தா 10 இன்ட்டு 10 இஸ் 100. பவர் எம் கொடுத்தோம்னா 4 2s are 8. இங்கே ஆக்சுவலாக 1 இருக்கு. நம்ம என்னுக்கு கொடுத்தோம்னா 2 1 is 2 அப்படின்னு வந்திருக்கணும். நெக்ஸ்ட் பவர் இங்கே ஸ்கொயர் இருக்கு, நெகட்டிவ் சைன். ஈவன் பவர் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ளஸ் ஆயிரும். இதை போடணுமானா போட வேண்டிய அவசியம் இல்லை. தென் 20க்கு ஸ்கொயர் கொடுத்தோம்னா 20 இன்ட்டு 20 ஸ்கொயர் அப்படின்னா என்னப்பா 20 இன்ட்டு 20 இட்ஸ் ஈக்குவல் டு 2 2s are 4 400 அப்படின்னு நமக்கு ஆன்சர் வரும். அப்போ 20க்கு ஸ்கொயர் கொடுத்தோம்னா இட்ஸ் 400 பாசிட்டிவ்ல வந்துடும். பிக்கு ஸ்கொயர் கொடுத்தோம்னா பி ஸ்கொயர் இஸ் கரெக்ட் ஆன்சர். இதுவும் உங்களுக்கு தெரியும் இந்த ரூலும். 4 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 16. 3க்கு ஸ்கொயர் கொடுத்தோம்னா 3 ஸ்கொயர் இஸ் 9. தென் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கோம்னா கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 19 பாருங்கப்பா. 5க்கு ஸ்கொயர் எடுத்தா 25, 7க்கு ஸ்கொயர் கொடுத்தோம்னா 49, எக்ஸுக்கு ஸ்கொயர் எடுத்தோம்னா 2 2s are 4 அப்படின்னு கொடுத்தா கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் இங்க 3க்கு கியூப் எடுத்தீங்கன்னா 27, 4க்கு கியூப் எடுத்தோம்னா 64. ஆமா 4க்கு கியூப் எடுத்தீங்கன்னா இட்ஸ் 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 அப்படின்னா 4 4s are 16, 16 இன்ட்டு 4 போட்டீங்கன்னா 64 அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். 64. எம்முக்கு ஸ்கொயர் எடுத்தோம்னா பவர் டு பவர் மல்டிப்ளை ஆச்சுன்னா 2 3s are 6, என்னுக்கும் 6 வந்துருது ஆன்சர் கரெக்ட். இங்க 7க்கு ஸ்கொயர் கொடுத்தோம்னா it is 7 7s are 49. நெக்ஸ்ட் 5க்கு கொடுத்தோம்னா 5 ஸ்கொயர் 25. p பவர் 4 q பவர் 6, p பவர் 4 q பவர் 6, p பவர் 4 q பவர் 3 2s are 6. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2க்கு கியூப் கொடுத்தோம்னா 8, நமக்கு அடுத்து பிக்கு பவர் கொடுத்தோம்னா 3 2s are 6. அடுத்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 2s are 6 தான் வந்திருக்கணும். இதெல்லாம் சிம்பிளா பவர் 1 இருக்கிறதா மீனிங். சேம் மல்டிப்ளிகேஷன் ரூல் தான். இதெல்லாம் டைரெக்டாகவே போட்டுக்கலாம். அப்படிலாம் போட வேண்டிய நெசசிட்டிலாம் இல்லை. ஜஸ்ட் புரியணுன்றதுக்காக நான் போட்டிருக்கிறேன். எக்ஸ் பவர் 5, ஒய் பவர் 5, இசட் பவர் 5. இங்க பாருங்க k பவர் 7 3s are 21 இஸ் b பவர் 5 2s are 10 அப்படின்னு போட்டிருந்தா நம்மளோட எல்லா ஆன்சரும் கரெக்டா இருக்கும். தென் நெக்ஸ்ட் பேஜ், நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 6.8 வந்திருக்கு. இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ 6.7ல் இந்த 2 பேஜ் கொடுத்தது, இந்த 2 பேஜஸில் இருக்கிற கொஷின்ஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ டவுட் எதாவது இருந்ததுன்னா நம்ம ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ 6.8ல் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.